இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற கான்டாக்ஷன் ஸ்தாபனத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அங்கிள் சாமுவல் அங்கிள் வந்திருக்கிறாங்க. வாங்க அங்கிள். எங்கள் அப்பாவோட நிறைய பேசியிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் ஞானதாஸுக்கும் கிட்டத்தட்ட 5 வருடம் 3 மாதம் நான் வயதில் போயிருந்தவன். நாங்கள் எங்களுக்கு ஊர் மருதகுளம். 4 வயதாக இருக்கும்போது அந்த ஊருக்கு நான் வந்தேன். எங்களுடைய மூதாதைய முத்துச்சாமி அவர் தான் முதல்ல மனம் திருப்புகிறாரு. அவருடைய பேர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஏனோக்கு என்று பெயரிடுகிறார். அது கிட்டத்தட்ட 180 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் அந்த கிராமம். அந்த ஏனோக்குக்கு 2 பிள்ளைங்க. அதில் மகன் மூலமாக வந்தது ஞானதாஸ் அவங்க குடும்பம், மகள் மூலமாக வந்தது எங்கள் குடும்பம். இதான் எங்கள் குடும்ப பின்னணி. நாங்கள் அந்த ஊரில் ரேனியஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெர்மன் மிஷினரி. அவங்க தான் முதல்ல எங்கள் ஊருக்கு சுவிசேஷம் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு எட்வர்ட் சார்ஜென்ட் அவங்க எங்கள் குடும்பத்துக்கு சுவிசேஷம் கொண்டு வந்தாங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு சின்ன ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில். எங்கள் ஊர் கொஞ்சம் ஃபேமஸ். ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐஎம்எஸ். இன்றைக்கு தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. ஐஎம்எஸ் அது எங்கள் ஊரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னுடைய அப்பாவோட ஒரு கசின் தான் முதல் மிஷினரி, சாமுவேல் பாக்கியநாதன். அவங்க இங்கேருந்து டோர்னக்கலுக்கு அந்த காலத்தில் சுமார் 120 வருடங்களுக்கு முன்பாக டோர்னக்கலுக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக அந்த காலத்தில் யாரும் போகக்கூடாத முடியாத அந்த ட்ரெயின் கூட இருக்காது. அந்த நேரத்தில் அவங்களும் அவங்க மனைவியும் போய் ஊழி செஞ்சாங்க. நீங்கள் அவங்கள பற்றி சொன்னால் நீங்கள் ஒரு பாட்டு, அதாவது ஒரு திருமண பாட்டு இருக்கும். அந்த பாட்டு அவங்க தான் எழுதுனது. வீசிரோ வான ஜோதி கதிரிங்க மேசியா எம்மன வாழனேன்னு வரும் அந்த பாட்டில். ஆசீர்வதியும் கர்த்தரேன்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு. அது எப்போன்னா அவங்க எங்கள் ஊர்லேருந்து பண்ண விளையில் கல்யாணத்துக்காக அவங்க பையனுக்கு கல்யாணத்துக்கு போகிறாங்க. 1926 அப்படின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பாக. அப்போ நாங்கள் பெருசாக பேசலை. அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் தான் பனையேறிகள் என்று சொல்லுவாங்க. அவர்களுக்கு சுவிசேஷம் கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் குளத்தில் குளிக்கிறது கூட கேள்வி வரும். அப்போ நான் இது சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க போகிற வழியில் மருத குளத்துலேருந்து பண்ண விலைக்கு போனோம். போகிற வழியில் பேய் குளம்னு இருக்கும். அது பேரே பேய் குளம். அதில் மாட்டு வண்டியில் போகும்போது அவங்க குளிக்கிறதுக்காக அங்கே வந்தவங்க கொஞ்சம் குளிக்க போயிட்டாங்க. அவங்க மகன் அசரியா அவங்க பேர். அவங்க மகன் கல்யாணம் போகும்போது இங்கே குளிச்சிட தான் அப்படின்னு கேட்குறாரு. சரி குளிச்சுக்க சீக்கிரம் வா அப்படின்ன உடனே அங்கே போய் குளித்த உடனே
அந்த ஊர்லேருந்து அப்போ வந்து பிராமணர்கள் இல்லாத இடங்களே கிடையாது. அவங்க வந்துட்டு இதில் எப்படி நீ குளிக்கலாம், நீ வந்து சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவன், நீ எப்படி உள்ளே போகலாம், இப்போ எல்லாமே அந்த தண்ணி வந்து கெட்டு போச்சு, இனிமே அதில் வந்து எங்கள் சாமியை குளிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால், ஒரு கல் சாமியை குளிக்க வைக்கிறது கூட இந்த மக்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்த இடத்துல தான் சுவிசேஷம் போச்சுது. சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் மனிதர்களை விடுதலை செய்வது, அது எங்கள் குடும்பங்கள். இப்போ நான் வந்து அந்த ஊரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் தான் இருந்தேன். 10 வயதாச்சு. எங்கள் அப்பாவுக்கு அந்த ஊர், எங்கள் அம்மாவுக்கு கோவில்பட்டி. அவங்க இந்துவில் இந்த கிறிஸ்துக்குள்ளே வந்தவங்க. தனலக்ஷ்மி அவங்க பேர், தன பாக்கியம்னு வச்சுடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் பேர் வந்து ஏனோக்குன்னு இருக்கும், எல்லாம் சாமுவேல்னு இருக்கும், சாலமோன் இருக்கும், பாக்கியநாதன் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏனோக்கு போல நடக்கணும் கர்த்தரோட. ரெண்டாவது சாமுவேலை போல ஊழியம் செய்யணும். அதுக்கு பிறகு சாலமோன் போல நல்லா வசதியாக இருக்கணும். பாக்கியநாதன் அப்படின்னா பிளஸட். இதெல்லாம் எங்கள் குடும்பங்களில் உள்ள பெயர்கள். அப்போ அவர் வந்து சாமுவேல் பாக்கியநாதன், அவருக்கு 2 பேர். சாமுவேல் பாக்கியநாதன் வந்து இன்னைக்கு தோர்னக்கல் வந்து இன்னைக்கு முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் உள்ள ஊர் ஆந்திராவில். நான் வந்து அங்கேருந்து படிக்க, அங்கேருந்து முன்னேறுவதற்காக கோவில்பட்டி வந்தேன், மதுரை வந்தேன், சென்னை போனேன், இப்படியே டெல்லி வரைக்கும் போயிட்டேன். டெல்லியில் போய் நான் ஒரு ஆடிட்டர். ஸோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு நான் திரும்ப வரும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ வந்து அந்த டெல்லியில் உள்ள அது ஒத்துக்கல, அந்த காற்று ஒத்துக்கல, அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்திருக்கும்போது சென்னைக்கு வரும்போது அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இப்போ நான் தேவதுணை அக்கா அவங்கள வந்து நான் இங்கே சென்னையில் தான் பார்த்தேன். அவங்க அண்ணன் ஏனோக்கு அவங்க இங்கே தான் பார்த்தேன். அப்போ அவங்க பிள்ளைங்க எல்லாம் நாங்கள் வந்து அவங்க பில்லி கிரகம் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க, அதுக்கு வந்திருந்தாங்க. நான் 1977 நினைக்கிறேன். அப்போ தான் நான் பார்த்தேன் அவங்கள. அப்போ தான் என்ன சாமுவேல் நீ இங்கே இருக்கியா அப்படின்னாங்க. நான் வந்து இப்போ இங்கே வந்துட்டோம், நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். என் பையன் வந்து அங்கேருந்து இங்கே ஒர்க் பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டோம், இப்போ நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அதாவது எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எங்கள் குடும்பம் வந்து கமிட்டட். அப்போ நான் வந்து என்னுடைய எல்லா பணமும் நான் சம்பாதிச்சது லட்சக்கணக்கில் தான். அந்த காலத்துலலாம் அப்படி தான் சம்பாதிச்சது. என்னுடைய மனைவிக்கு வேண்டியது கொஞ்சம், அந்த பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க. நாங்கள் ஒரு சின்ன கிராமம். அவங்க படித்தது வந்து பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி அவங்களுடைய பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் தான் என் பொண்ணு படித்தோம். அந்த அளவுக்கு நாங்கள் மேலே போனோம். அப்போ அந்த மாசு ஒத்துக்கலை. டாக்டர் சொன்னார், நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டு. சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வரும்போது நான் முடிவு பண்ணது வந்து, இனிமேல் நான் பணக்காரனுக்கு வேலை செய்ய மாட்டேன், ஏழைக்கு செய்வேன்ட்டு. அப்போ ஆரம்பித்தது தான் முதல்ல இந்த ஜிப்சிஸ்க்கு சுவிசேஷம் சொல்லணுன்ட்டு. எல்லாவற்றையும் நான் அதுக்காக செலவழித்தேன். எனக்கு 32,000 ஜிப்சி பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருள்தாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பாங்க. அந்த பிள்ளைங்க வந்து ஒரு பொண்ணு வந்தா ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து அவள் யூனிவர்சிட்டியில் வந்து ஓகே டைம் ஆயிடுச்சுது, நான் முடிச்சிடுறேன். அதாவது அந்த பிள்ளை வந்து எம்ஏ இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மாத்திரம் இல்லை, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட். ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பிள்ளை. அந்த பிள்ளை இது பண்ணி காலேஜிலே கூப்பிட்டாங்க, காலேஜில் நீ லெக்சராக ஒர்க் பண்ணணுன்ட்டு. அதுதான் எங்களுக்கு சுவிசேஷம் சொன்னவங்க வந்து என்ன பண்ணாங்களோ அது மருதகுளம்
எங்கள் குடும்பம் அதுதான் நாங்கள் செய்கிறோம். ஸோ சின்ன இதில் என்னுடைய இது நான் சொன்னேன். இந்த குடும்பம் எங்களுக்கு வந்து அக்கா அவங்க வந்து இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே கிறிஸ்துவர்களுக்கு தான். அதே மாதிரி ஞானதாஸ் அவர்களும் இன்றைக்கி நம்மளுக்கு இல்லை, கர்த்தரோடு இருக்காங்க. எனக்கு அநேக விஷயத்தில் உதவி செஞ்சது, இந்த மக்கள் இங்கே வந்து இந்த சபைக்கு வர வைக்க, அது ஞானஸ்நானம் கொடுக்க உதவி செஞ்சதுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். பேச்சு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.